ஊர்லேருந்து வரும்போது நான் என்னென்ன சொல்லிட்டு வந்தேன். ஆக்சுவலாக ஊருக்கு போன உடனே பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். இங்கே வந்து கரெக்டாக 44 நாள் ஆகுது. 44 நாள் வண்டி வந்த உடனே என்னோடய அப்பாச்சி ஆர்டிஆர் எடுத்துகிட்டு நான் வந்து கன்னியாகுமரி, சென்னை டு கன்னியாகுமரி ரைடு வந்து நான் ஆக்சுவலாக வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து லைவ் போட்டு வரும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நான் வந்து இங்கே வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னோடய ஷார்ட்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து சின்னதாக ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து சின்னதாக தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இன்னும் வந்து அதெல்லாம் போடவே இல்லை. நான் வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்துட்டேன். ஆக்சுவலாக அதுதான் என்னோடய மெயின் மிஸ்டேக்கு. வந்து 44 நாள் ஆகுது. இது வரைக்கும் வீடியோ வந்து நிறைய வீடியோ வந்து போடவே இல்லை. பேக்ரவுண்டில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் என்னோடய வீடு. ஒருத்தர் யூடியூப்பில் வந்து கேட்டிருந்தாரு, உன்னோட சேலரி என்னன்னு சொல்லிட்டு, பர் டே சேலரி, நீ எவ்வளோ சேலரி வாங்கினாலும் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து அதிகமாக கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா வெளிநாடு வந்து போகலாம், போயிட்டு கடனெல்லாம் வந்து ஈஸியாக அடைச்சிடலாம். ரொம்ப சுலபமாக அடைக்கலாம் கடன் அடைச்சிட்டு திருப்பி வந்தீங்க அப்படின்னா என்னோட நிலமை. சைடில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஆட் பண்ணுற பாருங்க. எல்லோரும் யூடியூப்பில் வந்து நிறைய காசு சம்பாதிக்கிறான் அப்படின்ட்டு சொல்லிட்டு உள்ளூருக்குள்ளேயே வந்து பேசிக்கிறாங்க. அது வந்து கிடையவே கிடையாது. சைடில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் தெரியுது பார்த்தீங்களா ஒரு அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டு தான் நான் வந்து யூடியூப்பில் வந்து இப்போ கரண்ட்டாக ஏர்னிங் பண்ணிகிட்டு இருக்குது. இது வந்து $100 வந்தால் தான் என்னால் வெளியிலவே எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு அந்த மணி வந்திருக்கும்ல, அந்த மணியை வந்து நான் வந்து ஆக்சுவலாக வரவே இல்லை. வண்டி எடுத்து கரெக்டாக இப்போ வந்து செகண்ட் சர்வீஸ் டைம் வந்து ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சர்வீஸ் முடித்தோன்னே நான் வந்து சென்னை டு கன்னியாகுமரி ரைடு வந்து ஆக்சுவலாக ஃபினிஷிங் வந்து பண்ணிட்டேன். இப்போ பாருங்களேன் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குன்னு பாருங்களேன். 2500 கிலோமீட்டரில் வந்து எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அந்த செகண்ட் சர்வீஸ். இது வந்து 156ன்னு போட்டிருக்குல்ல, இது வந்து ஒரு ஃப்ராடு. 156லாம் ஸ்பீடே கிடையாது இது. அதுக்கப்புறம் பாருங்கள் 2617 கிலோமீட்டர்ஸ் இவ்வளோ ஓடி இருக்குது இப்போ கரண்ட்டாக. இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடுனதுக்கப்புறம் இந்த வண்டியோட சவுண்டே ஆக்சுவலாக மாறிச்சு, சுத்தமாக மாறிச்சு. சவுண்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். சவுண்டு வந்து அந்தளவுக்கு இல்லை. இப்போ பாருங்கள், எந்தளவுக்கு சவுண்டு சேஞ்ச் இருக்குன்னு பார்த்தீங்களா. இது வந்து ஆக்சுவலாக 2600 கிலோமீட்டருக்கு இவ்வளோ இந்தளவுக்கு வந்து மாறும் அப்படின்றது வந்து எனக்கு வந்து தெரியல. கியர்லாம் போட்டு நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா வேறு மாதிரி சவுண்டு வந்து வருது. அதையும் வந்து நான் காட்டுறேன். GoPro இல்லாமல் இந்த செட்டப்பில் வீடியோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. இதை வந்து அப்படியே பாக்கெட்டுக்குள்ளே வச்சு தான் இப்போ வந்து நான் வந்து ஷூட் வந்து எடுக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கியர் போட்டு வண்டி வந்து மூவ் பண்ணுற பாருங்க. சவுண்டு வந்து பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. நல்ல ஸ்பீடப்லாம் பண்ணிட்டு இருந்தோம் முறுக்கணும்னு வைங்களேன், பயங்கரமாக சவுண்டு கேட்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் விடும்போது இருந்த சவுண்டு வந்து இது வந்து கிடையாது. இது GoPro இருந்துச்சுன்னா நல்ல ஒரு விசிபிலிட்டி வந்து உங்களுக்கு வந்து காட்டலாம். நான் பார்த்தீங்களா வீடியோவை. ஆக்சுவலாக நான் வந்து ட்ரை வந்து பண்ணேன். வாய்ஸ் விண்டும் அதிகமாக இருக்குது. அதர்வைஸ் இந்த வண்டியோட சவுண்டும் வந்து அந்தளவுக்கு வந்து என்னால் காட்ட வந்து முடியல. GoPro வந்து அடுத்தது நான் வந்து ஏர்னிங் ஸ்டார்ட் பண்ண உடனே அடுத்து வந்து GoPro வந்து வாங்கிடுவேன். இல்லை அப்படின்னா அடுத்து சட்டவுன் ஏதாவது வெளிநாட்டுக்கு போனால் அப்படின்னா GoPro வந்து கண்டிப்பாக வாங்கிடுவேன். GoPro வந்ததுக்கப்புறமா இந்த அப்பாச்சி அடித்து கும்பிட்ற வீடியோவெல்லாம் பார்ப்பீங்க. கண்டினியூவாக வீடியோ வந்து வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட எய்ம் வந்து இருக்குது. ஏன்னா டெய்லி விலாக்ஸாக வந்து இதை வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். குவைத்தில் வந்து நான் என்ன வீடியோ போட்டேன் அப்படின்னா ஃபுல்லாகவே ஷாப்பிங் ரிலேட்டடாகவே போட்டிருந்தேன். எல்லாமே உங்களுக்கு வந்து எங்கே கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும் அப்படின்றத மட்டும்தான் போட்டுக்கிட்டே இருந்தேன். ஆக்சுவலாக என்னோடய குவைத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த கொரியர் போட்டு விட்ட ப்ராடக்ட்ஸும் வந்து தீரப்போகுது. தீர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து டெய்லி விலாக்ஸில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட திங்ஸ்லாம் பொருள்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த பொருள்லாம் வந்து நான் வந்து இப்போ வந்து வீடியோ வந்து லாங் வீடியோ வந்து ஆட் பண்ணுற பாருங்கள். அதில் உங்களுக்கு பார்த்து ஏதாவது பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து நான் வந்து ஷார்ட்ஸ் சின்ன யூடியூப் ஷார்ட்ஸில் தான் நான் வந்து ப்ரைஸ் வந்து அதோட ப்ரைஸ்லாம் சொல்லியிருப்பேன். அதில் வந்து நீங்கள் அங்கே வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொன்னாலும் சரி, டேரெக்டாக என்னோடய ஃபோன் நம்பர் எடுத்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். அதுக்கப்புறம் அடுத்த இப்போ குளித்து முடித்ததுக்கப்புறம் டிவிஎஸில் வந்து எப்படி இந்த யூடியூப் கனெக்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இப்போ அடுத்த வீடியோ வந்து நான் அதை தான் வந்து மேக் பண்ண போகிறேன். இன்றைக்கே மேக் பண்ணி இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக 3 வீடியோ பிளான் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக